ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CapCut ப்ரோவில் ப்ரோ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ எப்படி 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நீங்கள் VPN ஆன் பண்ணிவிட்டு CapCutக்குள்ளே வந்துடுங்க. CapCut ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், VPN எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரி வாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே எடிட் பண்ண கிளிப் ஒன்று வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மேலே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பிளுக்கு நான் இந்த ப்ரோ ஃபீச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வீடியோவில் வச்சுக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகலை. ப்ரோவில் ஜாயின் பண்ணால் தான் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக முடியும்னு காட்டுது. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அகைன் ஒரு பட்டன் பேக் வந்துடுங்க. இப்போ லெஃப்ட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜாயின் ப்ரோ அப்படின்றது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ் QR கோட் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொபைலில் இருக்கிற CapCut அக்கௌண்ட்டை லேப்டாப்பில் லாகின் பண்ண போகிறோம். அந்த மாதிரி லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ரோ ஃபீச்சர் யூஸ் பண்ணி வீடியோ 4Kல எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். CapCut அக்கௌண்ட் மொபைலில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இங்கே மீ ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்லி திஸ் டைம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற QR வந்து நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேப்டாப்பில் லாகின் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அதே கிளிப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் எனக்கு அதே மாதிரி தான் காட்டுது. இப்போ வந்து இது கேன்சல் பண்ணிட்டு ஹோம் பேஜுக்கு ரிட்டன் வந்துடுங்க. எந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அந்த 3 டாட் கிளிக் பண்ணி அப்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அப்லோட் ஆகிருக்கும். இப்போ வந்து மொபைலில் இருக்கிற CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன காட்டும்னா டவுன்லோட் அப்படின்னு காமிக்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ண எல்லா எஃபெக்ட்ஸும் இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி அதுக்கு முன்னாடி செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். 4K 60 ஃப்ரேம் ரேட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணிட்டு ப்ரோ ஃபீச்சரோடு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா CapCut ஆப்பை மொபைல் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.